நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் இனிமையான வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கும், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கும், வாலிப தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், வயதில் மூத்தவர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றேன். நாம் இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளப் போகும் செய்தி என்னவென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நமக்கு ஒரு மேனரிசம் தேவைப்படுகிறது என்பதை பற்றிதான் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஆண்டவர், பரிசுத்தமான ஆண்டவர், உன்னதமான கடவுள். விண்ணையும் மண்ணையும் சூரியனையும் சந்திரனையும் உங்களையும் என்னையும் படைத்தவர். நீங்களும் நானும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கடவுளாக இருக்கும் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அவ்வளவு கொடூரமான மரணத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அடிகள் உதைகள் அனைத்தையும் அனுபவித்து அவமானப்பட்டு தன் உடலில் ஒரு சொட்டு இரத்தம் கூட மீதி இல்லாமல் எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தி அந்த சிலுவையில் தன்னையே மனமுவந்து கையளித்தாரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னதமான கடவுள். என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு செல்வந்தராகிய அவர், ஐஸ்வர்யவராகிய அவர் நமக்காக ஏழையானார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் பாவங்களில் இருந்து மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம் பாவங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு பாவமே அறியாத அந்த உன்னதமான கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவியானாரே, அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உயரிய ஆண்டவர், உன்னத ஆண்டவர். 2 கொரிந்தியர் 5:21 இதை பேசுகிறது. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட உன்னதமான உயரிய, யாருடனும் ஒப்பிட முடியாத இந்த வல்லமையான கடவுளை வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நமக்கு ஒரு மேனரிசம் தேவை என்பதை பற்றிதான் இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களே, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களே, வாலிப தம்பிகளே தங்கைகளே, உங்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கிறார், உங்கள் கல்லூரியில் கல்லூரி முதல்வர் இருக்கிறார். இந்த தலைமை ஆசிரியரையோ அல்லது கல்லூரி முதல்வரையோ நீங்கள் அவருடைய அறைக்குள் சென்று அவரை பார்த்து அவரிடம் ஏதாவது பேச வேண்டும் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் அவருடைய அறைக்குள் சென்று அவருடன் நீங்கள் பேசுவீர்கள், இல்லையா? என் அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, அப்படின்னா தலைமை ஆசிரியரை பார்ப்பதற்கென்று நமக்கு ஒரு மேனரிசம் இருக்கிறது, இல்லையா? கல்லூரி முதல்வரை பார்ப்பதற்கென்று நமக்கு ஒரு மேனரிசம் இருக்கிறது, இல்லையா? ஏன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய், பெரியவர்களே பெற்றோர்களே, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா அந்த போலீஸ் ஆபீசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் அவருடைய அலுவலகத்தில் அவருடன் நாம் பேச முடியும், இல்லையா?
ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாம் சென்று அவரை சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. அந்த புரோட்டோகால் படி அவருடைய செக்ரட்டரிட்ட போய் அவரை மீட் பண்ணுவதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கொடுக்கிற அதே தேதியில் அதே நேரத்தில் நாம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் அவரிடம் நாம் பேசுகிறோம் இல்லையா பெற்றோர்களே, வயதில் மூத்தவர்களே? இப்படியெல்லாம் சாதாரண மனிதர்களை பார்ப்பதற்கே நமக்கு மேனரிசம் தேவைப்படுகிறதே. அந்த மேனரிசத்தை பயன்படுத்தி தான் நாம் இவர்களை பார்க்கிறோம், இவர்களிடம் பேசுகிறோம் இல்லையா? இப்படி செய்யும் நாம் வயதில் முதிர்ந்தவர்களே, பெற்றோர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைகளே, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளே, பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களே, இந்த உயரிய ஆண்டவரை, நம் உயரிய ஆண்டவரை, உன்னதமான ஆண்டவரை, பரிசுத்தமான ஆண்டவரை வணங்கும் போதும் போற்றும் போதும் புகழும் போதும் நமக்கு மேனரிசம் தேவையா இல்லையா? உங்களை பார்த்துதான் நான் கேட்கின்றேன், சொல்லுங்கள். கண்டிப்பாக மேனரிசம் தேவை. இந்த உன்னதமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்கு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம் தந்தையாகிய கடவுளை வணங்குவதற்கு நமக்கு மேனரிசம் தேவை இல்லையா? ஒத்துக்கொள்கின்றீர்களா? என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, வயதில் மூத்தவர்களே, உங்களை நான் திரும்ப திரும்ப அட்ரஸ் பண்றேன், கவனித்து கேளுங்கள். வாலிப தம்பிகளே, தங்கைகளே, இந்த ஆண்டவரை நாம் வணங்கச் செல்லும் பொழுது, போற்ற செல்லும் பொழுது, புகழச் செல்லும் பொழுது ஏன் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறோம்? கண்டபடியெல்லாம் வார்த்தைகளை உச்சரித்து பாடல்கள் பாடுகிறோம். இது நம் உயரிய தெய்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையா? ஒரு தலைமை ஆசிரியர் அறைக்குள் சென்று உங்களால் டிஸ்கோ டான்ஸ் போட்டு அவரிடம் பேச முடியுமா? டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டே நீங்கள் நினைப்பதை அவரிடம் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் அந்த மரியாதை உண்மையான மரியாதையா? அந்த தலைமை ஆசிரியர் உண்மையில் உங்கள் மரியாதையை மரியாதையாக ஏற்றுக்கொள்வாரா? நன்றாக யோசித்து பாருங்கள் மாணவ மாணவியர்களே. இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்று அவரது அறைக்குள் நீங்கள் டிஸ்கோ டான்ஸ் ஆடி உங்க இஷ்டம் போல வார்த்தைகளை உச்சரித்து அவருடன் பேச முடியுமா? அப்படி நீங்கள் பேசினால் உங்களின் பேச்சை அந்த மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொண்டு நீங்கள் எதற்காக அவரிடம் பேசுகிறீர்களோ அதற்கான பதிலை அவர் உங்களுக்கு தருவாரா? யோசித்து பாருங்கள் பெற்றோர்களே, வயதில் மூத்தவர்களே. அதே போலத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்க அவருடைய சபைக்குள் சென்ற பிறகு, அவருடைய சமூகத்திற்குள் சென்ற பிறகு அவரை வணங்கவும் போற்றவும் புகழவும் நமக்கு மேனரிசம் தேவை. ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? டிஸ்கோ டான்ஸ் ஆடும் ஒரு சில போலி பாஸ்டர்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கோ டான்ஸ் போடுறாங்க, மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் போடுறாங்க, ஸ்டெப்ஸ் கத்துக் கொடுக்கிறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு. கண்டபடியெல்லாம் வார்த்தைகளை உச்சரித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
இந்த போலி பாஸ்டர்ஸை நம்ம அடையாளம் காண முடியாமல் இருக்கின்றோம். இவர்களுடைய தந்திரங்களில் நாம் மாட்டிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களுடன் நாமும் சேர்ந்து டிஸ்கோ டான்ஸ் போட்டு வார்த்தைகளை கண்டபடி உச்சரித்து ஆடுவதாலோ பாடுவதாலோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தவில்லை, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையையும் கொடுக்கவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குத்தான் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்திற்குள் சென்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் அவரிடம் பேச வேண்டும், இல்லையா? மாறாக டிஸ்கோ டான்ஸ் ஆடி கண்டபடி வார்த்தைகளை உச்சரித்து அந்த மாவட்ட ஆட்சியரிடம் பேச முடியாது, அவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இல்லையா? அதே போலத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் சபைக்குள் சென்று அவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டு அவரை ஆராதிக்கின்றேன் என்ற பெயரில், அவரை வணங்குகின்றேன் என்ற பெயரில், அவரை போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் என்ற பெயரில் இந்த போலி பாஸ்டர்ஸ் பண்ற கூத்துல பெற்றோர்களே, வயதில் மூத்தவர்களே, நீங்களும் பங்கு பெறுகிறீர்கள். வாலிப தம்பிகளே, தங்கைகளே, நீங்களும் மயங்கி இவர்களோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதில் யாரை நாம் மகிமைப்படுத்துகின்றோம்? இப்படி ஆடும் ஆட்டத்தில், பாடும் பாடல்களில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமை அடைகின்றாரா? அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்கின்றீர்களா? அந்த மேனரிசத்தோடு அவரை நீங்கள் ஆராதிக்கின்றீர்களா? என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக யோசித்து பார்த்து செயல்படுங்கள். இன்று நமது தமிழ்நாட்டில் பல போலி பாஸ்டர்ஸ் உருவாக்கி வாலிப தம்பிகளை தங்கைகளை மட்டுமல்ல, பெரியவர்களையும் வயதில் மூத்தவர்களையும் தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நமது பைபிள் சொல்லுகிறதே, இது தெரியாதா? கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்ற உண்மை நமக்கு தெரியவில்லையா? ஒரு பயமும் இல்லாமல் நம் இஷ்டம் போல டிஸ்கோ டான்ஸ் போட்டு, ஸ்டெப்ஸ் போட்டு, ஏ கும்மா அகம்மா, ஏ கொய்யாலே கொம்மாலே அப்படின்னு ஸ்டேஜ்ல ஆடுற அந்த போலி பாஸ்டரோடு சேர்ந்து நீங்களும் ஆடுகிறீர்களே. பெரியவர்களே, பெற்றோர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைகளே, இதில் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ஆண்டவரையா, சாத்தானையா? கண்டிப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நமக்காக சிலுவையில் மரித்த அந்த உன்னதமான ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தவே இல்லை. வெறுமனே அவருடைய பெயரை மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சாத்தானுக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரை உச்சரிக்க தெரியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சாத்தானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்குவது போல் போலித்தனம் செய்வான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல பாஸ்டர்ஸ் இன்னைக்கு தமிழகத்தில் மக்களை தவறான வழியில் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிகிறான். அப்படி சுற்றும் அந்த நமது எதிராளியாகிய பிசாசானவன் இப்படிப்பட்ட போலி பாஸ்டர்ஸ் மூலமாகவும் இன்று சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டு போலி பாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இப்ப நமது அண்டை மாநிலங்களுக்கும் சென்று அங்கேயும் அங்குள்ள வாலிப தம்பிகளையும் தங்கைகளையும் பெற்றோர்களையும் முதியவர்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபைக்குள் ஆடிக்கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது பப்ளிக் கன்சர்ட் நடத்துறாங்க.
ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் கூடி ஆடுறாங்க இவங்க கூட. இதிலெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகின்றோமா? நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு சில பாஸ்டர்ஸ் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சில பாஸ்டர்ஸ் விசில் அடிக்கிறாங்க. எங்க தெரியுமா? சபையில், ஆராதனையில். ஒரு சில பாஸ்டர்ஸ் பேயாட்டம் ஆடுகிறார்கள். எங்க? சர்ச்ல, ஆராதனையில. விதவிதமா பாடி மூமெண்ட்டை போட்டு அப்படியே அவங்களையே சுத்தி வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ற விசுவாசிகளையும் அதே போல் செய்ய வைக்கின்றார்கள். விசுவாசிகளும் நாம் இப்படி செய்வது சரியா இல்லையா என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த போலி பாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. இதில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கின்றோமா? அவருக்கு பயப்படும் பயம் நம்மிடம் இருக்கிறதா என்றெல்லாம் நாம் யோசிப்பதே இல்லை. என் அன்பிற்குரிய பெரியவர்களே, பெற்றோர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைகளே, பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களே, யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட போலி பாஸ்டர்ஸை நம்மளால ஏன் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை? இப்போ உங்க பள்ளியில் அல்லது உங்க கல்லூரியில் ஒருவர் வந்து ஆசிரியர் வேடத்தில், நானும் இந்த பள்ளியில் ஆசிரியர் தான், நானும் இந்த கல்லூரியில் ஆசிரியர் தான் என்று சொல்லிக்கொண்டு, நீங்க பள்ளி தலைமை ஆசிரியரை பார்க்க வேண்டுமா? வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த தலைமை ஆசிரியரை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி. மாணவர்களே, கல்லூரி முதல்வரை நீங்கள் பார்க்க வேண்டுமா? வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கல்லூரி முதல்வரை நீங்கள் எப்படி அவருடைய அறைக்குள் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இவர்களுடைய அறைக்குள் சென்று அவர்களை பார்த்து பேசும் பொழுது அப்படி டிஸ்கோ டான்ஸ் போட்டு தான், ஹே ஹெட் மாஸ்டர், ஹே பிரின்சிபல், குட் மார்னிங், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு ஒரு ஆசிரியர் வேடத்தில் ஒருவர் வந்து உங்களிடம் சொன்னால் அவரை கண்டிப்பாக உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இல்லையா? இவர் உண்மையான ஆசிரியரா இல்லையா என்று. ஏனெனில் எந்த ஒரு உண்மையான ஆசிரியரும் தலைமை ஆசிரியர் அறையில், கல்லூரி முதல்வர் அறையில் டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் அவர்கிட்ட பேசணும்ட்டு உங்களுக்கு சொல்லித்தர மாட்டார். எனவே இந்த ஆசிரியர் வேடத்தில் வந்த போலி ஆசிரியர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அப்படி என்றால் ஏன் இந்த போலி பாஸ்டர்ஸை மட்டும் நம்மளால அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை? ஒரு சில பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? சர்ச்சில் பாட்டு படிக்கிறாங்க. ஆராதனையில எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு ஆராதனையில பாட்டு படிக்கிறாங்க. இந்த பாடல் வழியாக இவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள்? ஒருவேளை ஆயிரத்தில் ஒருவன் என்றால் 1000 கடவுள்கள் இருக்கிறார்கள், அதில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்று சொல்ல வருகிறார்களா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 கடவுள்களில் ஒருவரா? பெற்றோர்களை, வயதில் மூத்தவர்களை யோசித்து பாருங்கள். இந்த பாடலை பாடும் அந்த பாஸ்டர் நடத்தும் சபையில் நீங்கள் சென்று அவருடன் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000ல் ஒருவரா? 1000 கடவுள்களில் அவரும் ஒருவரா? யோசித்து பாருங்கள். நாம் செய்வது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாமல் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் என்ற பெயரில் அவரை நாம் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமலே நம் இஷ்டம் போல் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் பப்ளிக் கன்சர்ட் நடக்குது. ஹில் சாங் வர்ஷிப் அண்ட் பிரேயர் குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களும் பப்ளிக் கன்சர்ட் நடத்துறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அந்த கன்சர்ட்ல கலந்துக்கிறாங்க. வயதில் மூத்தவர்கள், பெற்றோர்கள், வாலிப தம்பிகள், தங்கைகள், இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் நின்ற இடத்திலே நின்று கொண்டு கண்களை மூடி கைகளை உயர்த்திதான் பாட்டு படித்து ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை போல இந்த போலி பாஸ்டர் நடத்தும் பப்ளிக் கன்சர்ட்ல போடுற டிஸ்கோ டான்ஸ் போட்டு ஆண்டவரை போற்றி புகழவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடல் உங்களுக்கு தெரியுமா? What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus. இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை பப்ளிக் கன்சர்ட்ல பாடும்போது அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுமா? மேடையில் இருப்பவர்களும் மேடையில் பாடுபவர்களும் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதில்ல, கீழே இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான மக்களும் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதில்ல. மாறாக அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? கைகளை உயர்த்தி கொள்கிறார்கள், கண்களை மூடிக்கொள்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள், அமைதியாக ஆண்டவரை நினைத்து அவரை போற்றி புகழ்கிறார்கள். எப்படி தெரியுமா? What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus. அப்படின்னு கண்களை மூடிக்கொண்டு கைகளை உயர்த்தி கொண்டு அமைதியாக அடக்க ஒடுக்கமாக ஆண்டவரை போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். நம்ம பாஸ்டர் போடுறது மாதிரி டிஸ்கோ டான்ஸ் போடுறது இல்லைங்க. புரியுதா? யோசித்து பாருங்கள். There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Break every chain. Break every chain. அப்படின்ட்டு கண்களை மூடி கைகளை உயர்த்தி அவர்கள் பாடி பப்ளிக் கன்சர்ட்லையும் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆனால் இங்கே எப்படி பப்ளிக் கன்சர்ட் போடுறாங்க? ஆந்திராவில் விஜயவாடாவில் போய் போடுறாங்கல்ல, சிங்கப்பூர் மலேசியான்னு போய் போட்டுட்டு இருக்காங்கல்ல, பெங்களூரு சென்னைன்னு போய் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த போலி பாஸ்டர்ஸ் பப்ளிக் கன்சர்ட்ல எப்படி ஆடுறாங்க? கம்பேர் பண்ணி பாருங்க. என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, வயதில் மூத்தவர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைகளே, ஒரு வருடத்திற்கு முன்பதாக அமெரிக்காவில் கென்டக்கி என்ற இடத்தில் ஒரு கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வந்தது. திடீரென ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் மத்தியில் ஒரு ஃபயர், ஒரு எழுப்புதல். அன்றிலிருந்து ஒரு 15 நாட்களுக்கு மேல் அந்த மாணவர்கள், வாலிப தம்பிகள், தங்கைகள் இரவு பகல் பார்க்காமல் அமைதியான முறையில் அடக்க ஒடுக்கமாக முழங்காலிட்டோ அல்லது நின்று கொண்டோ கைகளை உயர்த்தி கொண்டு அமைதியான முறையில் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் 15 நாட்களுக்கு மேலாக. அவர்களும் வாலிபர்கள் தான், ஆனால் அவர்கள் டிஸ்கோ டான்ஸ் போடல. நன்றாக யோசித்து பாருங்கள்.
அவர்கள் மத்தியில் வந்த அந்த எழுப்புதலை பார்த்துவிட்டு மற்ற மாநிலங்களிலிருந்தும் பல மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி மக்கள் கூட்டம் பெருகிவிட்டது. வந்த எல்லோரும் ஒன்று கூடி ஆராதிப்பதற்கு அங்கு இடமே இல்லை, அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம். ஆனால் யாரும் டிஸ்கோ டான்ஸ் ஆடல. தமிழ்நாட்டின் வாலிப தம்பிகளே தங்கைகளே, அங்கும் வாலிபர்கள் தான், ஆனால் டிஸ்கோ டான்ஸ் ஆடல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்டர்ஸ் மட்டும் எங்கே இருந்து இந்த வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து இங்கு இந்த டான்ஸ் போடுறாங்க, இந்த ஆட்டம் போடுறாங்க? உங்களுக்கு புரியவில்லையா? உங்களை இவர்கள் எல்லாம் தவறான வழியில் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியலையா? யோசித்து பாருங்கள் மாணவ மாணவியர்களே, வாலிப தம்பிகளே தங்கைகளே. நம் உன்னதமான கடவுளுக்கு, உயரிய கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்துதான், அவருக்கு பயப்படும் பயத்தோடு தான் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 4:23 வசனமும் 24 வசனமும் இதை சொல்லுகின்றன. ஆவியோடும் உண்மையோடும் தான் நாம் கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி யோவான் 4:23 சொல்லுகிறது. ஆவியோடும் உண்மையோடும் வணங்குபவர்களைத்தான் தந்தையாகிய கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 111:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. கடவுளின் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கு இதை குறித்தான நல்ல புரிதல் இருக்கும் என்று சொல்லி அந்த வசனம் மேலும் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 9:10 சொல்லுகிறது, கடவுளுக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. படித்து பாருங்கள். எனவே இப்படிப்பட்ட போலி பாஸ்டர்ஸை நம்ம அடையாளம் கண்டுகொண்டு தயவு செய்து இவர்களை புறக்கணித்து இவர்களுடைய நிகழ்ச்சிக்கோ சபைகளுக்கோ செல்லாமல் நம் உன்னதமான உயரிய கடவுளை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவருக்கு இருக்க வேண்டிய பயத்தோடு நாம் அவரை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, வயதில் மூத்தவர்களே, மாணவ மாணவியர்களே, வாலிப தம்பிகளே தங்கைகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட போலி பாஸ்டர்ஸை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இவர்கள் தங்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நம்மை போல மனிதர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போடும் ஆட்டத்தின் வழியாகவோ இவர்கள் பாடும் பாடல்களின் வழியாகவோ கண்டிப்பாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, ஆண்டவரை சேரவும் முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு இந்த உன்னதமான கடவுள் உண்மையில், இந்த உன்னதமான கடவுளை இவர்கள் உண்மையில் அறிந்திருப்பார்களே ஆனால், இந்த உன்னதமான கடவுளுக்கு கடவுள் மேல் இவர்களுக்கு பயம் இருக்குமேயானால் இப்படி டான்ஸ் போட மாட்டாங்க, இப்படி சினிமா பாடல்களை சபையில் பாட மாட்டார்கள். இஷ்டம் போல் உடம்பை வளைத்துக் கொண்டு முக பாவனையை செய்து கொண்டு கண்ணு, மூக்கு, நாக்கு, இப்படி எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிட்டு ஆட மாட்டார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸை அடையாளம் கண்டுகொண்டு இவர்களை புறக்கணியுங்கள். பெற்றோர்களே, வயதில் மூத்தவர்களே, உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் நடத்தும் பப்ளிக் கன்சர்ட்டுக்கோ சபைக்கோ செல்லாமல் இருக்க சொல்லுங்கள். நீங்களும் செல்லாதீர்கள். எத்தனையோ நல்ல பாஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, மிக சிறந்த பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய சபைகளுக்கு செல்லுங்கள். அவர்களுடன் சேர்ந்து
உங்கள் ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்துங்கள். நிச்சயம் அதில் உங்களுக்கு பலன் இருக்கும். ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், சபையில் ஆராதனையில் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் காணிக்க போடணும். அதை சொல்லுவதற்கு முன்பதாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாலண்டியர்ஸ், நம்ம பசங்களா பார்த்து பக்கெட்டை கொடுத்து அனுப்பு. ஏன்னா வசூல் பண்ற காணிக்கை எல்லாம் நமக்கு வந்து சேர வேண்டும். அதனால நம்ம ஆட்களா பார்த்து அவங்க கையில பக்கெட்டை கொடுத்து அனுப்பு, அவங்க போய் காணிக்கை வசூல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, பெண்களே, உங்கள் கைப்பையில் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றால் மூக்கில் மூக்குத்தி போட்டு இருக்கிறீர்கள் அல்லவா, அதை கலட்டி பக்கெட்ல போடுங்க. காதுல தோடு போட்டிருக்கீங்கல்ல, கம்மல், அதுல ஒன்ன கலட்டி பக்கெட்ல போடுங்க. இப்படித்தான் நீங்க எல்லாரும் காணிக்க போடணும். ஏன் தெரியுமா? என்னை மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் இன்னமே நடந்து போய் ஊழியம் பண்ணக்கூடாது, சைக்கிள்ல போய் ஊழியம் பண்ணக்கூடாது, பைக்ல போய் ஊழியம் பண்ணக்கூடாது, கார்ல போய் ஊழியம் பண்ணக்கூடாது. இனிமேல் என்னை மாதிரி பாஸ்டர்லாம், ஸ்பெஷலா நான்லாம் தனி ஜெட்டு விமானம் வாங்கி தான் அதுல பயணம் போய் தான் ஊழியம் பண்ணணும். அதனால நீங்க எல்லாரும் இப்படி காணிக்க போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சபையில சொல்றாரு. அந்த சபையில் அவர் நடத்தும் ஆராதனையில் கலந்து கொண்ட பெரியோர்களே, பெற்றோர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைகளே, பெண்களே, ஆண்களே, இந்த போலி பாஸ்டரை உங்களால் அடையாளம் காண முடியவில்லையா? இவர் கேட்கும் காணிக்கை உண்மையான காணிக்கையா? காணிக்கை என்பது நீங்கள் மனமுவந்து கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு. இப்படி கொடுங்கள் என்று எந்த ஒரு பாஸ்டரும் உங்களை கேட்க கூடாது. முதலில் மூக்குத்தியை கழட்டி போடுங்க, தோட கழட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் தனி ஜெட்டு விமானம் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் நடத்தும் சபையில் ஆராதனையில் கலந்து கொண்டு எப்படி உங்களால் இந்த உன்னதமான கடவுளை, பரிசுத்தமான கடவுளை, நமக்காக பாவியான கடவுளை, நமக்காக ஏழையான அந்த நமது இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களால் வணங்க முடியும், போற்ற முடியும், புகழ முடியும்? யோசித்து பாருங்கள் பெற்றோர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைகளே, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இனிமேலாவது இப்படிப்பட்ட போலி பாஸ்டர்ஸ் அடையாளம் கண்டுகொண்டு, இனம் கண்டுகொண்டு இவர்களை புறக்கணியுங்கள், துரத்துங்கள். உண்மையில் துரத்துங்கள். இவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதை நிறுத்துங்கள். இவர்களுக்கு உதவுவதை நிறுத்துங்கள். இவர்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் போடும் காணிக்கையில். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை கடவுளிடம் நடத்தவில்லை. இப்படிப்பட்ட போலி பாஸ்டர்ஸ் சில நல்ல பாஸ்டர்ஸும் அவங்க சபைக்கு அழைத்து அவர்களுடைய சபையில் ஆராதனை நடத்த வைக்கிறார்கள், டிஸ்கோ டான்ஸ் போட வைக்கிறாங்க. நல்ல பாஸ்டர்ஸை உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்படிப்பட்ட போலி பாஸ்டர்ஸை நீங்க அழைத்து உங்க சபையில் டிஸ்கோ டான்ஸ் போட வச்சா, ஆராதனை நடத்துனீங்கன்னா அது நீங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையா? உங்கள் சபைக்கு வரும் விசுவாசிகளை நீங்கள் உண்மையில் கடவுளிடம் நடத்துகிறீர்களா? அப்படி இந்த போலி பாஸ்டர்ஸ் அழைக்கும் நல்ல பாஸ்டர்ஸை நீங்கள் உண்மையான பாஸ்டர்ஸா? யோசித்து பாருங்கள். கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மேனரிசம் தேவை. கடவுளுக்கு பயப்படும் பயமே உங்களது அறிவின் ஆரம்பம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன். நம் கடவுளாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் கண்டிப்பாக இந்த செய்தியின் வழியாக பேசியிருப்பார் என நான் நம்புகிறேன். ஏனெனில் இந்த செய்தியை பதிவிட எனக்கு உந்துதல் கொடுத்தவரும் நம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையில் நன்றி செலுத்துவோம், உண்மையில் மரியாதை செலுத்துவோம்.
உண்மையான கனத்தை கொடுப்போம். உண்மையில் ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்து பயத்தோடு அவரை ஆராதிப்போம், வணங்குவோம், போற்றுவோம், புகழ்வோம் என்று சொல்லி இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் இனிமையான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.